வணக்கங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் குழிப்பணியாரம் பார்க்கலாம் வாங்கங்க. அதுக்கு நான் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஈஸியாக இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு நான் அரிசி மாவு இருக்குது, அது ஒரு கிண்ணமும், அவள் ஒரு அரை கிண்ணம் அளவு எடுத்துருங்க. அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி போட்டுங்க. 2 ஸ்பூன் மைதா மாவு இருக்குது பாருங்கள், அதையும் போட்டுங்க. போட்டுட்டு நம்ம கருப்பட்டி இருக்குது பாருங்கள், அதை தூள் பண்ணி அதை நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு மண் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றுங்க. பத்தலைன்னா உங்களுக்கு தண்ணி வேற ஊற்றிங்க. திக்னஸ் இருந்ததுன்னா ஏலக்காய் தூள் போட்டுங்க, சுக்குத்தூள் போட்டுங்க, கொஞ்சமாக ஆப்ப சோடாப்பும் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஒரு கடாயில் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பல்ல போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு கொஞ்சமாக எள்ளு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மாவில் தூக்கி ஊற்றிட்டு நம்ம கிளறி ஒரு வாரமாக வச்சிடலாங்க. குழிப்பணியார சட்டி எடுத்துங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்ல வாசனைக்கு கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை அந்த குழி சட்டியில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு டெக்கரேஷனுக்கு வேணும்னா அதுக்கு மேலே ஒரு முந்திரி பாதி முந்திரியை உடச்சி வச்சுட்டு அது கொஞ்சம் வெந்தோன்னா திருப்பி விட்டுருங்க. நல்ல பொன்னிறமாக நல்ல அழகாக கருப்பட்டி குழிப்பணியாரம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இதை நம்ம இந்த வாட்டி செஞ்சு அசத்துவோங்க. நீங்களும் இதே மாதிரி நல்ல சூப்பராக பஞ்சு போல் நல்லா அவள் கருப்பட்டி குழிப்பணியாரம் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா?